ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு நம்ம வேலூர் ஃபோர்ட் போயிட்டு வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு ஏன் ஸ்குவாடு கூப்பிடுன்னு பார்க்குறீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. அந்த எப்படி சொல்கிறது, பாய்ஸ் நம்மளுக்கு செட் ஆகல. உங்களை வந்து தூரத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு இனிமேல் செட் ஆகுது ஸ்குவாட். இனிமேல் ஏன் ஸ்குவாட்னே சொல்லிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வேலூர் ஃபோர்ட் வந்து போயிட்டு வந்த வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறீங்க. அதில் என்னென்னா என் ஸ்குவாட் வேலூர் ஃபோர்ட் வந்து போய் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து மசூதிக்கு இது, சர்ச்சுக்கு இது, அதுக்கப்புறம் டெம்பிளுக்கு இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அந்த காலத்திலே ரிலீஜன் பார்க்காம வாழ்ந்துருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த விஜயகால பேரரசு ஆட்சியிலேருந்து அந்த வேலூர் ஃபோர்ட் இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம திப்பு சுல்தானு அந்த மாதிரி மன்னர்களெல்லாம் அங்கே வந்து எடுத்து வந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த ஃபோர்ட்க்கு அரௌண்ட் எல்லாம் சுற்றியும் தண்ணிக்குது ஸ்குவாடு. எப்படி சொல்கிறது, ஆயிரக்கணக்கான முதலைகளெல்லாம் அதில் போட்டு அந்த காலத்திலே எப்படி சொல்கிறது, யாரும் வர முடியாத அளவுக்கு அதை செஞ்சுக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம போய் அந்த வியூ நீங்கள் பார்க்கணும்னா கூட அந்த வேலூர் கோட்டைக்கு உள்ளே போய் பார்க்க முடியாது. வேலூர் கோட்டையிலேருந்து அந்த கார்டன் உங்களுக்கு வீடியோ அந்த வரும் பாருங்கள். அந்த கார்டன்லேருந்து வெளியே பார்த்தா தான் அதோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கொஞ்சம் தான் வியூ தான் கூட உள்ளேருந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து அருங்காட்சியகம் வச்சுருக்கிறாங்க. அருங்காட்சியகத்தில் அந்த காலத்து சிலை, இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எந்தெந்த இப்போ வேறு மாவட்டத்துலேருந்து எடுத்து வந்து கொஞ்சம் கிடைச்ச சிலைலாம் அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. உள்ள சிவன் கோயிலுக்கு இது எல்லாம் பார்த்தோம் ஸ்குவாடு. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து திடீர்னு எடுத்த முடிவு. நாங்கள் இங்கேருந்து கிளம்புனான்னு ஒரு இதே இல்லை என் ஸ்குவாடு. திடீர்னு அங்கேருந்து காலேஜ்லேருந்து கிளம்புன வீடியோ. அதோட என்ட்ரன்ஸ் வீடியோ தான் இப்போ எடுத்துன்னு. நம்ம போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் என் ஸ்குவாடு. தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் என் ஸ்குவாடு. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணிங்க ஸ்குவாடு. எப்படி நான் கரெக்டாக சொல்லிங்கிறேன்னா இல்லையா, ஏதோ தப்பாக சொல்லிங்கிறேன்னா என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க ஸ்குவாடு. ஒரு வழியாக வேலூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம பசங்க இங்கே போய்க்கிறாங்க பாருங்க. இவங்களே எப்படா பிக்கப் பண்ணுன்னு கேட்டிங்களா? ஒன்றும் இல்லை, அதோட ப்ளாக் வந்து முன்னாடி கிளிப்பில் போடுறேன். அப்படியே பாருங்கள் ஸ்குவாடு. நாங்கள் போய் வேலூர் ஃபோர்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டு உங்களுக்கு பேசுகிறேங்க ஸ்குவாடு. அட் லாஸ்ட்டு வேலூர் ஃபோர்ட் வந்துட்டோம். அப்படியே உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறீங்க. ஏன் ஸ்குவாடு, இதுதான் என்ட்ரன்ஸ் போல். பசங்க பண்ணிடுறாங்க, அப்படியே பாருங்கள். இந்த வியூவெல்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் உள்ளே போய் காட்டுறதுக்கு ஏன் ஸ்குவாடு கோட்டைக்கு உள்ளே ஏற அருங்காட்சியத்துக்கு தான் வந்துருக்கிறோம். நம்ம பசங்க அங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி வச்ச கல்லை வந்து நம்ம பசங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்க்கலாம் இருங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு. பாருங்கள் எங்கள் ஸ்குவாடு, அந்த கல்லையும் அது எங்கே எடுத்துக்கிறாங்க போட்டுக்கிறாங்களா? ஆமாம் என் ஸ்குவாடு. என்ட்ரன்ஸில் இந்த கல்லெல்லாம் வச்சுருக்கிறாங்க என் ஸ்குவாடு. இங்கே ஒரு வழி போகுது, எங்கன்னு தெரியல. ஓ, இங்கே இந்த வழியாகவும் வரலாம் என் ஸ்குவாடு. அருங்காட்சியகத்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என் ஸ்குவாடு. இது இந்த வழி காட்டினேன் நீங்கள். இதுக்கு அடுத்தும் அப்படியே இந்த கல்லெல்லாம் வச்சுருக்கிறாங்க, கண்டுபிடிச்ச கல்.
கூட அந்த அந்த வழியாகவும் எப்படி சொல்ல அந்த வழியாகவும் அருங்காட்சியகத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. அந்த வழியாக வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா இது வந்து இஸ்லாமிய மசூதி இதில் மசூதி இது. இங்கே வந்து இதோட போர்டு வந்து இங்கே எழுதிங்கிறாங்க. அது அந்த ஹோல்ஸ் எல்லாம் இப்போ அந்த காலத்தில் எப்படி சொல்கிறது எதிரிகள் தானே எதிரிகள் வந்தால் கூட அந்த ஹோல்ஸில் வச்சு கன்னை வச்சு ஷூட் பண்ணுவாங்க போல். அதுக்காக தான் வச்சுருக்கிறாங்க. அந்த நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் இல்லைங்க அது மாதிரி. அப்படியே இப்போ இவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மசூதி பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்திருந்தோம். இங்கே ஒரு வீடு இங்கெல்லாம் எதுவும் வெளியே பீரங்கெல்லாம் வச்சுன்னுக்கிது. உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எல்லாம் உள்ளேயும் தூணதெல்லாம் வச்சுன்னுக்கிறாங்க பாருங்க கூட. இதெல்லாம் நாயக்கர் கால தூண் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது வந்து நவகிரக பீடம் அப்படி எழுதின்னுக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட. வந்து நீர் தொட்டி நாயக்கர் கலை வேலூர்னு எழுதிங்குது. வேலூரில் கண்டுபிடிச்சதாக இருக்கும் நீர் தொட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்கே நம்ம பார்த்தோம்ல முன்னாடி அது வந்து சின்ன சாய்ந்துச்சு. வந்து பெருசாக இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட. எல்லாம் பீரங்கி எல்லாம் அந்த தூண் நிறைய உள்ளே வந்து அந்த கல்வெட்டுக்கள் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாகுது. இது வந்து லிங்கம் சிலை. இங்கே நந்தி உருவம் ஆலோசிக்கிறாங்க கூட. இதுக்குள்ளே ஃபீஸ் இல்லை போல். எங்கேயோ போர்டு ஒன்றும் இல்லை. சார் வேறு எதுவும் இல்லை. நம்ம அப்படியே போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வேறு ஏதாவது ப்ளேஸ் கிடச்சிச்சுன்னா அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த அருங்காட்சியகம் சொன்னாங்கள்ல, இந்த அருங்காட்சியகத்துக்கிட்ட அப்படியே பக்கத்துலேயே சர்ச்சும் இது என்ஸ் கூட. வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே முஸ்லீமு ஹிந்துஸ் கிறிஸ்டின் எல்லா வழித்தடங்களும் இருக்குது என்ஸ் கூட. அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்து போயின்னுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோயில் தான் போவோம். அங்கே கோயிலாண்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் கூட. அட்லாஸ்ட்டு கோயிலாண்டையும் வந்துட்டோம். சிவன் கோயிலுக்குள்ள சிவன் இல்லை சிவான்னு இல்லைங்குது. அப்படியே பாருங்கள் என்ஸ் கூட. நம்ம பசங்க நின்றுக்கிறாங்க. அவ்வளோ என்ஸ் கூட. அப்படியே பார்த்துட்டு இப்போ சுவராண்ட போய் நம்ம மதில் சுவராண்ட போய் மேலே ஏறலாம். வாங்க என்ஸ் கூட அப்படியே போகலாம். என்ஸ் கூட கோயில் பார்த்துட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து கோயில் தேரிக்குது இங்கே. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே வந்து 4 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. இங்கே கேட் இருக்குது, கோயில் கேட்டு 4 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. நம்ம அது வரைக்கும் வேறு இடத்துக்கு போகலான்னு பார்த்துங்க கூட. அங்கே இல்லைங்க அதோட அந்த வழியாக வந்து அப்படியே வந்திருந்தோம். அப்படியே அந்த மதில் சுவர் மேலே ஏறி தான் போய்க்கிறோம். இது மேலே ஏறி போகலாமா என்னன்னு தெரில. உங்களுக்கு வியூ தெரிய மாட்டேங்குன்னு தான் ஏறிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இருங்க என்ஸ் கூட. ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா ஆன் பண்ணி அப்படி உங்களுக்கு காட்டுறேன் இருங்க.
அடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி கார்டனாண்டு போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்ஸ்கோடு. ஏன்ஸ்கோடு இதுதாங்க கீழே கார்டன்லேருந்து பார்க்கும்போது கிடைக்கிற வியூவு. இதே தான் ஏன்ஸ்கோடு. நீங்கள் எப்படி பார்த்தாலும், நீங்கள் மதில் சுவர் மேலே ஏறி பார்த்தாலும் இதே அந்த டிசைன் வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த மதில் சுவர் டிசைன் தெரியாது. நீங்கள் கார்டன்லேருந்து இப்படி அரௌண்ட் அந்த கார்டன் சுற்றி பார்க்கும்போது அந்த டிசைன் தெரியும். நீங்கள் மேலே ஏறி பார்க்கும்போது அந்த டிசைன் இப்படி தெரியாது ஏன்ஸ்கோடு. நீங்கள் நிறைய சேனலில், ஃபோட்டோஸில், சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த டிசைன் தான் அந்த அவ்வளோ அழகாக தெரியும். அந்த டிசைன் நீங்கள் மதில் சுவர் மேலே ஏறி பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது ஏன்ஸ்கோடு. நீங்கள் மதில் சுவரோட டிசைன் பார்க்கணுன்னா இப்படி கார்டன்லேருந்து பார்த்தா தான் ஏன்ஸ்கோடு. அவ்வளோதான் ஏன்ஸ்கோடு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. பெல்லைக்கன் தட்டிவிட்டால் தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் ஏன்ஸ்கோடு. பாய்.